கேஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் டியூட் கேமிங் தமிழ். இன்னைக்கு வீட்டில் ஃப்ரீ ஃபயர் அப்படின்ற ஒரு கேம் ஓகே அப்படின்றது தான் சொல்ல தேவையில்ல. ஏன்னா இது நானும் விளையாண்டுருக்கேன், உங்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற கேம் தான். ஓகே, அதில் ஏதோ ஜாம்பிஃபைடு மோடு ஒன்று இருந்துச்சு. ஓகே கைஸ், அதை போட்டு நான் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டேன். லோடிங் முடிஞ்சிருச்சு. ஃப்ரீ ஃபயர் இந்தியா கங்க்ராச்சுலேஷன். ஓகே கைஸ், ஐயர் அதை கொடுத்துட்டு நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ச்குள்ளே போயிட்டு காமிக்கிறேன் கைஸ். கைஸ் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே இறங்கலான்னு எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. ஆக்சுவலி கைஸ் என் கையில் இப்போதைக்கு புது ஐடி தான் இருக்குது, பல ஐடி இல்லை. பல ஐடியில் கிட்டத்தட்ட 70க்கு மேலே லெவல் இருந்தேன். பட் இப்போதைக்கு நியூ ஐடி ஜாயின் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி ஏஓடி கேமிங் அப்படின்னு சும்மா ஒரு பேர் வச்சேன் கைஸ். ஓகே, ஆக்டிவ் கொடுத்துப்போம். ஃபார்ட்மன்ஸ் ஏதோ ஒன்று கைஸ். ஆஃப்டர் லாங் டைம் கழிச்சு நான் இந்த கேம் ஓப்பன் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் விளையாடும் போதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான். ஆக்சுவலி பீக் இப்படி இருக்காது. ஆக்சுவலி நான் இந்த பீக்குக்கு போக விரும்பல கைஸ். பொச்சினாக் போயிடுவோம். பொச்சினாக் இதெல்லாம் அவ்வளோ சேஞ்ச் பண்ணல, பட் பீக் தான் கைஸ். எப்படி இருந்த இடத்த எப்படி திரும்ப கைஸ் மாற்றிட்டானுங்க. ஆக்சுவலி முன்னாடி அப்போ ஹீரோய்க்கு ஸ்ட்ரெயிட்டாக கிராண்ட் மாஸ்டர் இருக்காது. அப்போலாம் நானும் இருங்க, ஏன்னா இவ்வளோ எனிமிஸ் 7 days டுடேல இருப்பானுங்களே அந்த ஜாம்பிஸு. யாரா நீ கோமாளி சலா. கைஸ் இப்போதைக்கு கன் இல்லை, நம்ம கட்டனா வச்சு வெட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, அவனுக்கு கட்ட அதுக்கு பதிலாக அவனும் ஒரு கத்தி வச்சிருக்கான். ஆக்சுவலி ஐயோ கைஸ் இங்கே பாருங்க, நம்ம எழுத்த வெளியே போங்கடா. ஐயோ ராஸ்கல்களா விட்டா கொன்றுவானுங்க போல கைஸ். ஜஸ்ட் மிஸ் 100 அளவில் நான் மிஸ் ஆகிட்டு வந்துட்டேன். ஓகே, சரி நம்மள விட மாட்டானுங்க போல. அட்லீஸ்ட் ஒரு மெடிக்கிட். நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். மெடிக்கிட் போடலான்னு நினச்சா வந்துட்டு ஒரே அடியில் சாவடிச்சிடுறோம் வரான். ஓகே, எப்படின்னா இந்த மேட்ச் நம்ம தான் போய் அடிக்கணும். ஓகே, இந்த ஜாம்பிக்கு நடுவில் ஏன்னா பிளேயர் பார்த்தா தான் சுட்டு காலி பண்ண முடியும். ஓகே, பிளேயர் அடித்தா தாண்டா போய் அடிக்க முடியும். போய் அடித்தா தாண்டா ஜெயிக்க முடியும். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க டேய். நான் வேறு நூப் ஐடியில் இருக்கேன். என்னோடய ஒரிஜினல் ஐடியில் இருந்தால் கன் ஸ்கின்லாம் வந்துருக்கும். அதை வச்சாச்சும் கொஞ்சம் சமாளிச்சிருப்பேன். ஏன்னா கைஸ் ஏன் கைஸ் இப்படி பண்ணுறீங்க கைஸ்? இங்கே பேரண்ட் கைஸ், உங்களை நாய் பிடிக்கிற வண்டியில் தான் நான் பிடிச்சி கொடுக்க போகிறேன். வேறு வழியே இல்லை கைஸ். உங்களுக்கு என்ன நாய் பிடிக்கிற வண்டி டைமுக்கு ஐயோ டைம்ன்றனே நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க கைஸ். ஃபோன் பண்ணி அமுச்சு விட்டுலாம். இவனு நம்மளுக்கு டார்ச்சர் பண்ண இருக்கான் இவன். இப்போ வரட்டும் இவன். நான் ஓகே கைஸ் மெடிக்கிட் போட்டுடலான்னு நினைக்கிறேன். ஓகே, பின்னாடி வந்துன்னே இருக்கான் கைஸ். அவன் மேலே என்ன வெஞ்சன்ஸ் வச்சிருக்கான்னு தெரியல. ஓகே கைஸ், இங்கே வந்துட்டு க்ளூ போட்டுடலாம் நம்ம. கைஸ் நம்மள ஒரு இடத்துல விட மாட்டான் கைஸ். அட்லீஸ்ட் என்னால் ஒரு மெடிக்கிட் போட்டுன்னா போதும். அங்கே பாருங்க லைஃப் ஜஸ்ட் 50 தான், அதான் 50ல் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் நீங்கள்? ஐயோ இங்கே வேற 3 பேர் இருக்கானுங்க. ஏன்டா எனக்குன்னே வருவீங்களாடா? இந்த நேரம்னு பார்த்து இன்னல் இன்னர் வேற கிடச்சி தொலை மாட்டேங்குது. அது கிடச்சாவாச்சும் டக்குன்னு குடிச்சிட்டு இபி ஏறும், இபிலேருந்து ஹெச்பி கன்வெர்ட் ஆகும். இங்கே பாருங்க நான் ஹெட்ஷாட் இவனுங்க எல்லாருக்கும் 1000க்கு மேலே எழுத்துருக்கோம். ஓகேவா, இவனுங்க எங்கேருந்து சாவுறது, நான் எங்கேருந்து போயா வடிக்கிறது? போங்கடா. ரொம்ப நாள் கழிச்சு இந்த கேமுக்கு வரலான்னு வந்தா இருங்க இதோ இங்கே போட்டுடலாம். அட டேய் அடிக்கிறாங்களே பண்ணி கைஸ். டெத்து 13 எழுத்து தான் கைஸ் இருக்கு. என்னை டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறேன். நீங்கள் இப்போ எவனா ஒரு அடி வச்சானா மிஸ்டர் டியூட் காலி. ஆனால் மிஸ்டர் டியூட் சாவானா டேம்பாரு ஒரு ஓட்டம். நிற்கவே மாட்டேன் கைஸ். நான் இதுக்கு மேலே நின்னா தாண்டா அடிப்பீங்க. நான் நிற்கவே மாட்டேன்டா கைஸ். பிளேயர் கையால் கூட செத்துடலாம், ஆனால் இந்த மாதிரி ஜாம்பி கையால் செத்துனா அவமானம் கைஸ், அவமானம். அந்த அவமானத்தை மட்டும் நான் வாங்க மாட்டேன். பிளேயர் கையில் கூட நான் செத்துருவேன் கைஸ். ஓகேவா, இந்த மாதிரி ஜாம்பிகள்லாம் நான் சாவவே மாட்டேன். ஓகே காலை நேரத்தோன்னா அதுக்கு ஒரு அடி வச்சு சாவச்சிருவானுங்க. ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே போகலாம். இங்கே கூட டைம் இருக்காது கைஸ். ஐ திங்க் இங்கே வந்துடுவானுங்க. இன்னும் வரல. பார்த்தீங்களா, இந்த சீல்டு வச்சுருக்கவனுக்கு நம்ம மேலே என்ன தான் கோவம்னு தெரில. நம்மளை துரத்தினே வந்துன்னு இருக்கான். ஜஸ்ட் மிஸ்ஸு ஒரு அடி வச்சுருந்தான்னா ஸ்லாஷ் போட்டு சாவச்சிருப்பான். ஏன்டா என்னையே துரத்துற டேய் மென்டல் கைஸ். அவன் யூஸ் ஃப்ரீ ஓகே வந்துட்டான். நல்ல வேலை கைஸ், அவன் கொஞ்சம் முட்டாளாக இருக்கான். நம்மளுக்கு முன்னாடி அவன் ஓடி போயிடான். பைத்தியம். ஓகே விடுங்க, அவன் பைத்தியமாக இருந்தனால தான் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நம்ம இந்த வீடியோவில் தாக்கு பிடிக்கிறோம்.
ஓகே, இதுக்கே நாக்கு தள்ளுதே. இந்த வீடியோ முழுக்க எப்படி தான் சர்வே பண்ண போகிறேனோ. கைஸ் மறக்காமல் இந்த வீடியோவில் பார்க்குற எடிட்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கமெண்ட் ஒன்று போடுங்க. ஓகே, இந்த மாதிரி எடிட் பண்ணலாம் டைம் ஆகும். அதனால தான் நேற்று வீடியோ வரலையான்னு ப்ரோன்னு கேட்டேன்னா, அதனால இல்லை கைஸ். சொல்லி ஒரு பிக் பிளான் ஒன்று போட்டு வச்சுருக்கேன் கோடாட்டில். அது ஒரு பெரிய பிளான். அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சின்ன வீடியோ இன்றைக்கி போட ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, அதனால தான் கைஸ் நேற்று டியூஸ்டே வீடியோ வரல. ஓகேவா? ஓகே, ரிட்டர்ன் வந்துட்டானுங்க கைஸ். ஃபைனல் நம்ம மெடிக்கெட் சுற்றிட்டோம். ஓகே, அனதர் ஐடியா. இப்போ இங்கே ஒன்று போட்டுட்டோன்னு வைங்க. ஐயோ, அங்கே வந்துச்சு. இங்கே ஒரு க்ளோவால் போட்டோன்னா இப்போ அவனுங்களால மேலே வர முடியாது. நம்ம மெடிக்கெட் கூட அடிச்சுக்கலாம். எங்கே அவன் பைத்தியம் கைஸ். ஜாம்பிக்கெலாம் மூளை இருக்காதுல்ல, அந்த மாதிரி தான் நல்ல வேலை அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கானுங்க. ஓகே, எனிமி அவனும் இல்லைல்ல, அந்த வரைக்கும் நல்லது தான். நமக்குள்ள ஸ்னைப் இருக்குது, ஸ்னைப் பண்ணலாம். ஸ்னைப் பண்ண முடியல கைஸ். அடிக்கிறானுங்க. லெவலப் ஆயிடுச்சு. லெவலப் போடு. பேசிவ் போடுவோமா ஆக்டிவ் போடுவோமா? பேசிவ் போடுவோம் கைஸ். அடிக்கிறானுங்க கைஸ். அப்போ கூட நான் நிம்மதியாகவே விட மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே பாருங்கள், எனிமி இருக்காங்க கைஸ் நம்மளுக்கு பக்கத்துலேயே. அவனும் ஃபேக்டரியிலேயே தான் இருக்கான். ஐ திங்க் இங்கே தான் பக்கத்துலேயே இருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, அவ்வளோ ஹெட்ஷாட் அடிச்சா அவனுக்கு சாக மாட்டானுங்க. இல்லை, அத்தனை வெடிகுண்டு வேறு போடுறானுங்க. வெடிகுண்டு முருகேசா ஓடுறா ஓடு. ஓகே கைஸ், இங்கே தான் இவனும் இருக்கான். இங்கே பாருங்க, இங்கே தான் ஐ திங்க். இங்கே பாருங்க கைஸ், இங்கே தான் இருக்கணும். எங்கே அவன்? எங்கே ப்ரோ இருக்க? ஓகே, இங்கே ஜாம்பி இருக்கு. வேர் இஸ் தட் ப்ரோ? ஓகே, இதாக தான் இருக்கான். தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாரு. இப்போ அவன் சாவ போகிறான். அவ்வளோதாங்க, ஸ்கில் பண்ணியாச்சு. பாவம், ஆனால் அவன் நம்மளை பார்க்கவே இல்லை. அவன் பின்னாடி பார்த்தோம்னா அவன் கையிலேருந்து ஒரு பீனன் கத்தியாச்சு. ஓகே, நம்மளுக்கு ஒரு இது வந்தாச்சு. அதை நம்ம இது போட்டுக்கிட்டோம், அந்த ஸ்பைடர் விடுற பவரு. ஓகே, கண்ட்ரோல் தான் கொஞ்சம் கேவலமாக இருக்குது, அது மட்டும் மன்னிச்சுக்கோங்க கைஸ். ஓகேவா? ஓகே கைஸ், கார் கிடச்சிருச்சு. அவ்வளோதான் கைஸ், நம்மளை இனிமேல் யாராலையும் பிடிக்க முடியாது. ஓகே கைஸ், எவன்டா இவன்? கோமாளி கைஸ் அவன். ஓகே, ஸ்பைடர் ரூட்டும் சாவல. நீ யாரா கோமாளி சலா? இதுக்கு மேலே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்க, உனக்கு கன்ஃபார்மா மேரேஜ் ஆகாது கைஸ். இதுக்கு மேலே வண்டியிலேயே சொல்லிட்டோம், கீழே இறங்கினா தான் அடிக்கிறானுங்க. வண்டியில இருந்தா அடிப்பானுங்க அவனுங்க. அவ்வளோதான் கைஸ். நம்ம வண்டி எடுத்துன்னு சுற்றின்னு இருப்பாங்க பாரு. அறுவாள் எடுத்துட்டுலாம் ஓடி வரானுங்க. ஏன் அவன் நேர்லேயே வரான்? வண்டி எடுத்துன்னு வரான்னு தெரியுது, நான் வந்து போக மாட்டேறாங்க பாருங்க கைஸ். எவ்வளோ ஜாம்பி. ஓகே, ரேடாரில் முழுக்க முழுக்க ஜாம்பி தான் இருக்குது. ஓகே, பைக் இருக்குது. வேணாம் பைக் சேஃப்டி இல்லை. பைக் அடுத்து தலைக்கவசம் அணியலைன்னு காவல் அவளிகள் பிடிச்சிட்டு போயிடுவாங்க மிஸ்டர் டியூட. ஓகே, வாங்க நம்ம ஒரு ரவுண்டு போடுவோம் கைஸ். ரவுண்டு. ஓகே கைஸ், இன்னும் 7 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. பின்னா நம்ம பொயா போட்டுருந்தோம் கைஸ். பொயா போட்டுட்டு ஓகே, தெரியாமல் இங்கே பாருங்க கைஸ், நம்மளுக்கு லைஃப் இல்லை, ஆனால் 4 மெடிக்கெட் இருக்குது. ஓகே கைஸ், அவன் வந்துட்டான் கைஸ். அவன் அந்த சீல்டு வச்சுருக்கோம் தான் கைஸ். கொஞ்சம் கடுப்பேற்றுறான். அவன் அடித்தானா நம்ம செத்துடுறோம், ஏன்னா அவனுக்கு ஹெல்த் அதிகமாக இருக்குது கைஸ். நான் இன்னொன்று மேட்ச் விளாண்டேன் இதுக்கு முன்னாடி. அதில் பார்த்தேன் 140 140ன்னு 20 ஹெட் அடிச்சாங்க. எப்படி 20 ஹெட்டு? அவன் சாவலை. அதுக்கப்புறம் கட்டானா வச்சு ஒரு 2 அடி வச்சேன், செத்துறான். ஓகே ப்ரோ, அப்போ கட்டானா தான் டேமேஜ் அதிகமாக பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகே, ஜோனுக்கு அவுட் ஆஃப் ஜோன் போகக்கூடாது, நம்ம உள்ளே வந்துப்போம். கட்டானா தான் அதிக டேமேஜ் கொடுக்குதா ப்ரோனா இல்லை, அவனுக்கு லைஃப் கம்மியாயிடுச்சு அவ்வளோ டேமேஜ் நான் பண்ணிட்டதுக்கப்புறம். ஆக்சுவலி அவனுக்கு தோராயமாக ஒரு 2500 மேலே லைஃப் இருக்கும் கைஸ். பிளேயர் கைஸ். வேறு எவனோ ஒருத்தன் காரில் வரான். ஓகே, வாங்க நம்ம அவனை சாவடிச்சுட்டு. ஓகே ப்ரோ, அங்கே தான் இருக்காரு ப்ரோ. ஓகே, வாங்க நம்ம எடுத்துகிட்டு அவனை ஒரு ஹெட்டு போட்டுடலாம். ஓகே, இங்கேருந்து எங்கே ஹெட்டை போடுறது? கைஸ், ஹெட்டு போட்டு தான் கைஸ் சாவடிச்சேன். ஹெட் இல்லாமல் சாவடிக்க மாட்டேன், ஹெட்டு வந்துச்சு. ஓகே கைஸ், பக் ஆயிடுச்சு. அருமைடா, கார் பக்கு. நம்மளுக்குனே வருவானுங்க போல். ஓகே, வாங்க ப்ரோவோட கார் எடுத்து நம்ம சுற்ற ஆரம்பிச்சிட்டோம், ப்ரோவை போட்டு தள்ளிட்டு. ஓகே, லெவலில் முழுக்க ஆக்டிவ் தான் போகிறோம், அதனால் அது என்ன பவர்னு எனக்கு தெரில. ஓகே கைஸ், நம்ம இப்போ வச்சுருக்கிறது என்ன ஆகுன்னு தெரில. அதுக்கு ஒரு லெவலில் அப்டேட் வந்துச்சு, அதை போட்டேன். ஓகே, இப்போ நம்ம பீக்கில் இருக்கோம். ஆனால் பீக் வந்துட்டு இப்போ இதில் இல்லை. பீக் வந்துட்டு ஜோனுக்குள்ளே இல்லை, நம்ம ஜோனுக்குள்ளே பொச்சினாக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இறங்குனதே பொச்சினாக்கு தாங்க. பொச்சினாக்கில் இப்போ இருக்காது. நியர் ஃபேக்டரி இங்கே ஏதோ ஒரு ப்ரோ இருக்கார். போடு ஒரு செட்டு போடு. இல்லை கைஸ், கரெக்டாக நம்ம வரோம். ஜாம்பி அவனை போடுறான் பாவம் கைஸ். நம்மள இங்கே பாருங்கள், ஜாம்பிக்கு ஒரு ஹெட்டு. ஆக்சுவலி மிஸ்டர் டியூட்னால ஹெட்டாக போடுவாங்க கைஸ். மிஸ்டர் டியூட் தான் கைஸ். ஓகேன்னு ஒரு 4 பேர் தான் இருக்காங்க.
இந்த மேட்ச்சில் நம்ம பிளேயர்கள் ஏதாச்சும் சாவுறோமோ இல்லையோ, ஜாம்பிகள் அடி வாங்கி சசிவோம். இப்போ நான் ஒரு 2 கிலோ வச்சுருக்கேன்னா, இந்த மாதிரி மீதி இருக்க இங்கே பாருங்க 3 பேர். ஓகே இங்கே தான் ஃபைனல் பேட்டில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இறங்கு. வீட்டு மேலே ஒன்று இருக்கா, அவனை மட்டும் போட்டு தள்ளிப்போம் நம்ம. ஓகே, மெடிக்கெட் AK-47 கலாஸ்னிக்காவும் இருக்குது கைஸ். வீட்டு மேலே எங்கே இருக்கும், சலாவை போட்டுதல். ஓகே, ஸ்பைடர் விட்டேன், இருந்தாலும் அவன் காமிக்கல. ஐ திங்க் அவன் இன்னும் இங்கே வரல. பட் எனக்கு ஃபுட் ஸ்டெப்ஸ் காமிக்குது கைஸ். வந்துட்டுக்கிறான், ஆடி வாங்கிட்டான். நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம், அவன் வருவான், நம்ம வச்சுப்போம் கைஸ். ஐ திங்க் அவன் வரக்குள்ளேயும் லாஸ்ட் பேட்டில் போய்டும். நம்ம இவனை அடிச்சிட்டோன்னா அவள் தான் கைஸ். இவனை அடிச்சிட்டோன்னா லாஸ்ட் பேட்டில் நம்ம ஆன் பண்ணிடலாம். ஏதோ எனக்கு மட்டும் என்னன்னு தெரியல, ஒரு இதுவாக வருது நோட்டிஃபிகேஷன். அதுவும் கேம் விளையாடும் போது தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வராது. கேம் விளையாடும் போது நான் எப்போ கேம் தோறனோ அப்போ மட்டும் நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். அந்த மாதிரி என் ஃபோனு. ஓகேவா, நம்மளுக்குன்னே சதி பண்ணுவானுங்க. அதுவும் இந்த கரீனா வந்துட்டு சொல்லி வைப்பான், இவன் விளாட்றான் ஃப்ரீ ஃபயர், இவன் நோட்டிஃபிகேஷன் போட்டு. கைஸ் நம்மளுக்கு பாம்பு போட்டானா இல்லை வேறு என்ன பிளேயரான்னு தெரில. கைஸ் அண்ணாத்த இதாக இருக்காரு. அண்ணாத்த ஐ திங்க் அதை ஓப்பன் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். ஹலோ, நேத்து அடிக்க வரேன், நீங்க வரவே இல்லை. இதை வாரேன் இரு, ஃபைனல் பேட்டில் கைஸ். இவனை அடிச்சு சொன்னால் நம்ம வின் பண்ணுறோம். ஓகே கைஸ், நம்மளோட ஃபேவரட் கன் இருக்குது. ஃபேவரட் கன் எடுத்துப்போமா? இவனை அடிச்சுட்டு பொயா அடிச்சுட்டு என் ஃபேவரட் கன் எடுத்துக்கிறேன் நான். கைஸ் இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. போகிற போக்க பார்த்தா அவன் நம்மளை அடிச்சிருவான் போல. ஓகே கைஸ், பொயா போட்டாச்சு. அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான வீடியோ ஒரு பொயாவோடு முடிச்சிருக்கேன். நாளைக்கு ஒரு நல்ல கேம் பிளே வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை பை. ஒரு நல்ல அடுத்து வருவாங்க இந்த வீடியோ பேர் மிஸ்டர் டியூட் கேமிங் தமிழ். வரட்டா.